அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி வருது. நம்ம முடிவெடுக்கணும், எந்த வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகவல்கள், சரியான தகவல்கள் நம்ம கையில் இருக்கணும். ஸோ ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கிராமத்தில், ஒரு கிராம ரோடில் ஒரு சின்ன காரில் ஒரு கணவன் மனைவி வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்துட்டுருக்கும்போது ஒரு சட்டையெல்லாம் கிழிஞ்சு அடிபட்டு ஒருத்தர் பரிதாபமான நிலைமையில் ஓடி வரார். என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, என்னை அடிக்கிறாங்க, என்னை துரத்திட்டு வராங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த கணவனுக்கும் மனைவியும் யோசிக்கிறாங்க. அந்த கணவனுக்கு ஒரு பாவமான எண்ணம் வருது. சரி, அவர் சொல்கிறார், இந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா நான் அங்கேருந்து போயிடுவேன், என்னை காப்பாற்றுங்கன்னு பரிதாபமாக கத்துறார். அப்போ இந்த கணவன் சரி காப்பாற்றிடலாம், கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறார். ஆனால் மனைவி சொல்கிறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு டைம் ஆகிடுச்சு, நமக்கு வேறு வேலை இருக்குது, நம்ம நேரம் ஆகிடும், இதிலெல்லாம் போட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், போங்க, எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கணவர் ரெண்டு மனசாக வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அங்கேருந்து ஒரு கூட்டமாக மக்கள் வர்றாங்க. அப்போ அந்த கூட்டமாக மக்கள் துரத்திட்டு வர்றவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்குறாங்க. அவங்க கத்துறாங்க, திருடன்னு சொல்கிறாங்க. பிடிங்க திருடன்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல பரிதாபமாக அவர் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது, காப்பாற்றணும் அப்படின்னு நினைத்த அந்த கணவர் இப்போ திருடன் அப்படின்னு சொன்னோன்னே கணவனும் மனைவியும் இது காப்பாற்ற வேண்டாங்கிற முடிவை எடுத்து பிடிச்சி கொடுக்கணும், இவங்களை மாட்டணுன்ற அந்த ஒரு செகண்டில் அந்த முடிவு மாறி போயிடுது. இவங்களை பிடிச்சி கொடுக்கணுங்கிற முடிவை எடுக்கிறாங்க. ஆனால் அப்போவும் மனைவி என்ன சொல்கிறாங்க, பிடிச்சி கொடுக்கணும் தான், ஆனால் அவங்கெல்லாம் தான் வந்துட்டாங்களே கிட்ட, அவங்க பிடிச்சிப்பாங்க, நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்போவும் அந்த டெசிஷன் காப்பாற்றணுங்கிற டெசிஷன்லேருந்து பிடிச்சி கொடுக்கணும், இவர் மாட்டணுங்கிற டெசிஷன் வந்தாச்சு. அந்த டெசிஷன் வந்த பிறகு இது நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு வேறு வேலை இருக்குது, அங்கே துரத்திட்டு வரவங்க பிடிச்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க வேண்டாம், போயிடுங்க, வேண்டான்னு அந்த கணவர்கிட்ட சொல்கிற நேரத்தில் அவங்க அங்கே பார்க்குறாங்க, அவங்க ஊரில் இருந்து தான், அவங்க கிராமத்துலேருந்து தான், அவங்க தெருவில் இருந்து தான் அவங்க ஓடி வராங்க. அப்போ இன்னும் நெருங்கி வரும்போது பார்க்குறாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வர்றதை பார்க்குறாங்க. அவங்க கத்திக்கிட்டே வராங்க, பிடிங்க அப்படின்னு. இன்னும் கிட்ட நெருங்கி வரும்போது அவங்க சொல்கிறாங்க, குழந்தையோட செயினை அறுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு. அப்போ இவங்க முழுமையாக கண்டிப்பாக இவன் மாட்டணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் ரெண்டு மனசாக இறங்குவோமா, பிடிப்போமா, அவன்கிட்ட வந்துட்டான், நம்மளை ஏதாவது அடிச்சிடுவானா, அவன் கையில் எதையாவது வச்சு நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க ஒதுங்கி போகிற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து வீட்டு அம்மா கத்துறாங்க. ஏன்னா இவங்க வெளியே வரும்போது அந்த குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கத்துறாங்க, உன் குழந்தையோட கழுத்தில் உள்ள செயினை தான் அவன் அறுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு அடிஷ்னல் தகவல் கிடைச்ச உடனே அந்த பெண்ணினுடைய முடிவெடுக்கிற மனநிலை மாறுது. உடனே அந்த பெண் எதையும் கணவர்கிட்ட கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணலை. வாங்க பிடிங்கன்னு அடுத்த செகண்ட் அவங்களுடைய அடுத்து வரக்கூடிய வேலையை மறந்துட்டாங்க. நமக்கு எதுக்கு ஊர்வம்புன்னு நினைக்கல, இறங்கி ஓடி அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு அவங்களே முன் கணவனையும் கூட்டிகிட்டு அந்த ஊர் ஆளுங்களோட சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க நின்று அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ ஒரு முடிவெடுத்தல் அப்படிங்கிறது சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். சரியான தகவல்கள் இல்லாததுனால தான் பாதி நேரம் நம்மளோட முடிவுகள் தவறாட்டும் போகுது, நாம் நிறைய இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஸோ ஒரு சரியான தகவலை, சரியான வேட்பாளரை இந்த தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றியுள்ள முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியணும். இதை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறப்போர் இயக்கம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஊழலுக்கு எதிராக பணி செய்யக்கூடிய அறப்போர் இயக்கம் இதுக்காக ஒரு ஆப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆப்பில் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய 39 தொகுதியும், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த 40 தொகுதிகளுக்கும் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறாங்களோ அத்தனை வேட்பாளர்களுடைய தகவல்களையும் அந்த ஆப்பில் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க, அவர்களுடைய பின்னணி என்ன படிச்சிருக்காங்க, என்ன வருமானம் இருக்குது, குற்ற பின்னணிகள் இருக்குதா, இது மாதிரி உள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அறப்போர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற இந்த அறப்போர் இயக்கம் மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் தொகுதி வேட்பாளர்களை பற்றியுள்ள விவரங்களை தெரிஞ்சு சரியான வேட்பாளர்களை உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. நன்றி.